ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlog வெனஸ்டே ஷூட் பண்ணது என்னோட ஈவினிங் டு நைட் ருட்டீனை தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரை ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வீடியோக்குள்ள போலாமா? எவ்ரி வீக் Thursday, Friday அண்ட் சாட்டர்டே இந்த 3 days கண்டிப்பா சாமி கும்பிடுவேன். ஸோ அதுக்காக வெனஸ்டே ஆர் பிஃபோராகவே வீடு ஃபுல்லா மாப் போட்டுட்டு பூஜை திங்ஸ்லாம் ஒரு 15 days ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணுவேன். எவ்ரி வீக் ஜஸ்ட் வந்து டஸ்ட் மட்டும் பண்ணிட்டு ஆல்ரெடி ஃபோட்டோஸ்ல இருக்க கிளாஸ் எடுத்துட்டு சாமி கும்பிடுற பர்டிகுலர் டே ஃப்ரெஷ்ஷாக பூ போட்டு சாமி கும்பிடுவேன். ஸோ அதுக்கான கிளீனிங் ஒர்க் தான் இது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா டஸ்ட் பண்ணிட்டு குட்டி குட்டி சிலை இருக்கும் அது எல்லாமே டேரக்டா தண்ணியில வாஷ் பண்ணிடுவேன். இதை கேரி பண்றதுக்கு இந்த பேஸ்கெட் வச்சிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். வேற எதுக்காகவும் இதை யூஸ் பண்ண மாட்டேன். பூஜை திங்ஸ் வாஷ் பண்றதுக்கு நார்மல் வாட்டர்ல ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டு பீதாம்பரி பவுடர் போட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு ஒன்ஸ் தேய்ச்சாவே எண்ணெய் பிசுபிசுப்பு எல்லாம் நல்லா போயிடும். பூஜை திங்ஸ் எப்பவுமே க்ளீன் பண்ணிட்டு அப்படியே ஈரத்தோட வச்சிடக்கூடாது. நல்லா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்படி வைக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட கிளீனா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம எவ்வளவு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலும் அங்கங்க சின்னதா பிளாக்கா இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த ஒயிட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணும்போது போயிடும். எங்க வீட்ல சாமி படம் வச்சிருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃப் தான். ஸோ நிறைய டஸ்ட் இருக்கும். எப்பவுமே டஸ்ட் இருக்க பிளேஸ்ல வெட் கிளாத் வச்சு டைரக்டா க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால பேப்பர் ஆர் டிஷ்யூ வச்சுட்டு சாமி படத்துல இருக்க திருநீர்லாம் ஃபர்ஸ்ட் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஷெல்ஃப் எல்லாம் தொடச்சிட்டு ஃபைனலா வந்து வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீட்டா இருக்கும். ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஹேர் ரொம்ப ட்ரையா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது நான் பண்றேன் எனக்கு கூடன்னு கேட்கறதுக்கு வீட்ல ஒருத்தர் ரெடியா இருப்பாங்க. உங்க வீட்லயும் இப்படி இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹேர் ஸ்டைல் ஃப்ரீ ஹேர் அண்ட் போனி டெயில் மட்டும் தான். ஸோ அதுவே போட்டாச்சு. ரீசெண்டா போஸ்ட் பண்ண ஒரு ஷார்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீடைல் எல்லாமே இன்னொரு வீடியோல போஸ்ட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு பெட் மேக் பண்ண போயிட்டேன். எப்பவுமே போடுற அன்னைக்கு தான் மேக் பண்ணுவேன். பட் நேத்து கிருத்துக்குட்டி சீக்கிரமா தூங்கிட்டான். நைட் டைம்ல தான் மேக் பண்ணுவேன். பட் அவன் தூங்குனதுனால பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி போட்டிருந்த ப்ரொடெக்டர் எடுத்துட்டு வேற ஒரு ப்ரொடெக்டர் போட்டுட்டு பெட் ஸ்ப்ரெட்டும் போட்டுட்டு பெட் மேக் பண்ணியாச்சு. ஆக்சுவலா அந்த பெட் ஸ்ப்ரெட் ரிமூவ் பண்ற வரைக்கும் ஒரு அமைதியா நின்றுட்டு இருப்பான். அந்த புதுசா போடும்போது அவனுக்கு என்னதான் அதுல ஒரு சந்தோஷமோ தெரியல. இந்த மாதிரி வந்து கார் ஓட்டிட்டு இருப்பான். பெட் மேக் பண்ணி முடிச்சுட்டு கிருத்துக்குட்டி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு டின்னர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டின்னருக்கு வெண்பொங்கல் தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். வீட்டில் ஆல்ரெடி காலையில் பண்ண சாம்பார் இருந்தது. ஸோ அதோட வச்சு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. வெண்பொங்கல் செய்யும் போது ஃபுல்லாக தண்ணி சேர்க்காம ஒரு கிளாஸ் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. மதியமே இட்லிக்கான அரிசி அண்ட் முறுக்கு செய்யறதுக்காக அரிசி ஊற வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் இட்லி மாவு அரைச்சு வச்சுட்டு முறுக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மிளகா அரைக்க போட்டுட்டு சைட் பை சைட் வெசல்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துட்டு முறுக்கு மாவும் அரைச்சி எடுத்துட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல முறுக்கு மாவுக்கான ரேஷியோ பிளஸ் ரெசிபி ரெண்டுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா தீபாவளிக்கு பண்ண முறுக்கு வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ அதோட ரீஸ்டாக் தான் இது. யூஸ்வலா இந்த மாதிரி ரீஸ்டாக் பண்ணி வைக்கிறது அடிக்கடி முறுக்கெல்லாம் செய்ய மாட்டோம். கிறித்து எந்த ஸ்நாக்ஸுமே பெருசா விரும்பி சாப்பிட மாட்டான். பட் இந்த முறுக்கு வந்து இப்ப சாப்பிட்டு பழகுறான். ஏன்னா ஸ்கூலுக்கு இதை கொடுத்து விடுறேன் இல்லையா, அதனால சாப்பிட்டு பழகிட்டு எனக்கு தீந்துருச்சு வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால அவனுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ரெடி ஆயிடுச்சா பார்த்து பண்ணு பத்திரம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். எந்த ஸ்நாக்ஸுமே விரும்பி சாப்பிடாத குழந்தை ஒரு விஷயத்த இது வேணும்னு கேட்டா அதை உடனே பண்ணி கொடுக்கணும்னு தான் தோணும். ஸோ அதனாலதான் இன்னைக்கே பண்ணியாச்சு. ஆல்ரெடி தீபாவளிக்கு பண்ண முறுக்கோட தூள் மட்டும் இருந்துச்சு. அதை டிஃபன் பாக்ஸ்ல மாத்தி வச்சுட்டு அதே பக்கெட்ல கிளீன் பண்ணிட்டு ரீஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கிருத்து 8 மணி போலலாம் சாப்பிட்டுட்டான். ஸோ பசிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பால் ஆத்திட்டு எனக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டுட்டு போயாச்சு. லேட் ஆயிடுச்சுன்னு தெரியும். பட் இவ்வளோ லேட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. டைம் 11 o'clock ஆயிடுச்சு. ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் நான் டீ குடிச்சிட்டு அவனுக்கு பால் ஊட்டி விட்டுட்டு தூங்க போலான்னு போய் பார்த்தா பெட்ரூம் இப்படிதான் இருந்தது. பெட் மேக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இந்த ரூம் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ இப்படிதான் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சா கத்துவான், நான் விளையாடணும் எடுத்து வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் காலையில் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபைனலா என்னோட நைட் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். Until then, bye from Shamla's Kitchen. Bye bye.